ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸில் 3 பேர்த்துக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. ஒரே சிச்சுவேஷனாக 3 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளாக டாக்டரை கூப்பிட்றாரு. என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, போனமா கிடக்குறீங்க ஒரு சவப்பெட்டிக்குள்ளே. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லணும், நீங்கள் அவங்க என்ன சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரொம்ப நல்ல டாக்டரு, நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்காரு, இந்த மனுஷன் நல்லா இருக்கணும், குடும்பத்தோட நல்ல குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லணும்னு நினப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, ஓகே, நீங்கள் போய் உட்காருங்க. அடுத்தது ஒரு டீச்சரை கூப்பிட்றாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அப்போ நல்லபடியாக பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, பல வெற்றியாளர்களை இவங்க உருவாக்கியிருக்காங்க, அதனால் இவங்க ரொம்ப நல்ல டீச்சர்னு சொல்லணும்னு நினப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்களும் போங்க. அடுத்ததாக 3வது மனுஷனை கூப்பிட்றாங்க. 3வது மனுஷன் சாதாரண நார்மலான வேலைக்கு போகிற மனுஷன். அவன் என்னங்கிறான்னா, என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அதை பாருங்கள் அவன் அசைகிறான் அப்படிங்கிறத சொல்லணும்னு அதாவது நான் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு நினப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது ரொம்ப நல்லா இருந்ததுனால அவன் ப்ரைஸ் வின் பண்ணிட்டான். உடனே இப்போ இவன் ஜெயிச்சதை பார்த்த மற்ற 2 பேர் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அவனை. ஏன்டா முறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் போய் கேட்குறாரு. கேட்டோன்னா, நீ மட்டும் எப்படி ஜெயிச்ச அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்தோஷமாக இருந்ததுனால தான் நான் ஜெயித்தேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப சிடுசிடுன்னு விழுந்தால் மட்டும் அந்த சுச்சுவேஷன் மாறவா போகுது, கிடையவே கிடையாது. ஓரளவுக்கு ஹாப்பியாக என்ன நமக்கு லைஃபுக்கு என்ன மகிழ்ச்சி வருதோ அதை நல்லா தக்க வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருங்க. அங்கேயும் போய் மூஞ்ச காமிச்சு கோவத்தோடு நிற்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த கதையும் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.